அம்மா 10 கிலோ பால் பழம் இறக்க சொல்லிட்டேன், போதும்லம்மா? போதும் வெம்பு, இங்க உள்ளவங்களுக்கு தானே போதும். பத்தலன்னா சொல்லு, நான் நாட்டாட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவர் சந்தையில இருந்து கொஞ்சம் இறக்குறேன்னு இருக்காரு. பத்தலன்னா சொல்லு, நான் மேலத்தூருக்கு போய் 4 இடம் சொல்லணும், அதை சொல்லிட்டு வந்துடுறேன். ஏதாவது நான் ஃபோன் பண்ணு. சரிப்பா வெம்பு, வரும்போது ஸ்வீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. சொல்லிட்டேமா, சொல்லிட்டேன், தனத்துக்கிட்ட சொல்லிட்டேன். தனமாசோக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருவாங்க. இங்க நல்லா இருக்காதுல்ல, அதனால கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு சொல்லிருக்கேன். அங்க கோயம்புத்தூர்ல நெய்யல்வா இருக்குது பாரு, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லிருக்கேன். வேற என்ன ஸ்வீட் வாங்கணும்? நான் போகணும், நேரம் ஆயிடுச்சு சொல்லு. ஏன்பா வீரனாரே? என்ன பத்தி, ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மேலத்தூருக்கு போகணும். என்ன சொல்லு? ஏண்டா இன்னும் அந்த தேங்காய் உரிக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கிறியே, அதை யாரு உரிக்கிறது? தேங்காய் உரிக்க ஆள் வர சொல்லிட்டேன், ஆளு வந்துட்டு இருக்குது. ஏண்டா தேங்காய் முன்னாடியே உரிச்சு வைக்கிறது இல்லையா? எல்லாரும் வர நேரத்துல உரிச்சிட்டு உட்காந்துருப்ப. அக்கா, நான் தான் ஆள் வருதுன்னு சொல்றேன்ல, நானா உரிக்க போறேங்கிறேன். எனக்கு இருக்கிற வேலைக்கே நேரம் பத்தல. இது நீ வேற வந்து ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்காத. அடே காலையில இருந்து எழுந்து நானும் அங்கே எங்கே ஓடிட்டு தாண்டா இருக்கிறேன். தேங்காய் எல்லாம் உரிக்க தெரியாது, இல்லன்னா அதையும் நானே உரிச்சு போட்டுருவேன். ஏன் வாயால இவ்வளவு பேசுறேன்னு? இந்த வாயால தேங்காய் உரிக்க வேண்டியதானே? அதை கத்துச்சிலியா நீ? இவ்வளவு பேசுற அந்த வாய்க்கு தேங்காய் போட வேண்டியதானே? மட்ட தனியா தேங்காய் தனியா வந்துடாது. பேசுவடா பேசுவ, இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. அந்த ஒருத்தி இருக்கிற அப்புறம் உன் தங்கச்சி தொங்கச்சி, அவளை 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னேனா, அவளை எழுப்பி விட்டுட்டு நான் 6 வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துட்டேன். தேவைக்கு வந்து பார்த்தா குப்பத்துக்கிட்டு கிடக்குறா. ஏண்டா அவ வயசு என்ன ஆகுது? இன்னும் அவ குப்பத்துக்கிட்டு இருந்தா மாமியார் வீட்டுல போய் என்ன பண்ண போறா? என்னடி இப்படி குப்பத்துக்கிட்டு கிடக்குறே, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து மாட்டாங்களான்னு கேட்டேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன தானே பாக்க வராங்க, உன்னையா பாக்க வராங்கங்க. அவளுக்கு அவ்வளவு பெரிய வாய். அதுக்கு என்ன இப்போ? அவ வாயில தேங்காய் உரிக்கலாங்கிறியா? நீ குடுக்க செல்லம் தாண்டா, நீ குடுக்க செல்லம் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா தேவை யாருக்கு இன்னைக்கு? இல்ல ஒன்னதான் கேக்குறேன், தேவை யாருக்கு இன்னைக்கு? ஆத்தா, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. பதில சொல்லிட்டு போடா. தேவை இன்னைக்கு யாருக்கு? என் தங்கச்சிக்கு, ஓ பேத்திக்கு. அப்ப அவ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அவ எந்திரிக்கணும். போதுமா? வாயை திறந்தா வச்சிருக்கிற, இது 2 தேங்காய் வெட்டி உள்ள போடுறேன். என் பையனாரு சொல்லு. நான் என்ன சொன்ன உன் தங்கச்சிய? ராகு காலம் வந்துட போத்துடி, ராகு காலத்துல எந்திரிச்சு குளிக்க கூடாதுன்னு சொன்னேன். அதை கூட நான் இந்த வீட்டுல சொல்லக்கூடாதா? நல்லது கிட்ட சொல்றதுக்கு தானே நான் இருக்கிறேன். பின்ன எதுக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? உட்காந்துருக்கியா? நின்னுட்டு தானே நிக்கிற? போ போ போ, உன் பிள்ளைகிட்ட சொல்லு. போ, உரிக்கிற தேங்காய் உன் மண்டையில தான் உடைக்க போறான். போ. ஏன்னா சாப்பாடுல 2 பாயசமும் சொல்லிட்டீங்கல்ல? 2ம் தான் தம்பி பண்றோம். பால் பாயசம் 1, பருப்பு பாயசம் 1. பாசிப்பருப்பு முழுசாவுல தானே போட்டுருக்கீங்க? ஆமா தம்பி, எல்லாம் நம்ம வீட்டுல விளைஞ்சதுதான். நாட்டு சக்கரை போட சொன்னீங்களா? நாட்டு சக்கரை தான் தம்பி. பருப்பு பாயசத்துல நாட்டு சக்கரை, பால் பாயசத்துல வெள்ளை சக்கரை போட சொல்லிருக்கேன். திருநாவாசு கல்யாணத்துக்கு பண்ண மாதிரி எதுவும் இடத்துல பண்ணிட மாட்டீங்கல்ல? ஏலக்காய் ஒரு வாய்க்கும் ஒரு ஏலக்காய் கிடந்தது. வாயில வச்சவெல்லாம் துப்பிட்டு போறான், ஏலக்காவா இருக்குதுன்னு. அது மாதிரி எதுவும் ஏலக்காய் அள்ளி போட்டுறாதீங்க. இல்ல தம்பி, 4 ஏலக்காய் தான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன் போட சொல்லி. இது 4 ஏலக்காவா? மொத்தமே 4 ஏலக்காவா? தம்பிக்கு எப்பயுமே விளையாட்டுதான். 4 லிட்டர் பாயசத்துக்கு 4 ஏலக்காவா போடுவாங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க, கரெக்டா அளவா போடணும். மாப்பிள்ளை வீட்டு ஜனங்க எல்லாம் மெட்ராஸ்காரவங்க, அவங்க எல்லாம் நாகரிகமா சாப்பிட்டவங்களா இருக்கும். நம்ம ஊர் சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரியல, ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேர் சொல்ற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் இருக்கும் தம்பி. போகும்போதெல்லாம் நம்ம பேரை சொல்லிட்டே தான் போவாங்க. நம்ம பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க பாருங்க. நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. சாப்பாடு யாரும் இவ்வளவு கேவலமா செஞ்சிருக்காங்கன்னு அப்படி தெரிஞ்சுக்க கூடாது. லட்டு பிடிக்க சொல்லிட்டீங்களா? லட்டு பிடிக்க ஆள் வந்தாச்சு. நடுத்தருவுல இருந்து 4 பேர் வந்திருக்காங்க. 4 ஆளும் பொம்பளை ஆளுதான். அதுவும் நல்லா பிடிச்சு லட்டை வச்சிரும். 2 கூட லட்டு தயார். என்ன 2 கூட போதுமா? 500 லட்டு வருது தம்பி, போதாது? என்ன இன்னும் ஒரு 100 லட்டு சேர்த்த மாதிரி பிடிக்க சொல்லுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வருங்க, அது 1க்கு 2 கேட்குங்க. அதுங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது பாருங்க. அதனால ஒரு 100 லட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு விடுங்க, பாத்துக்கலாம். மாவு எல்லாம் ரெடியா இருக்குது தம்பி, சொல்லிட்டீங்கல்ல. 600 போட்ட வேண்டியதுதான். அண்ணா டெல்லி அப்புறம் தானே வாங்கிருக்கீங்க? ஆமா தம்பி, டெல்லி அப்பளம் தான். இலை பெருசா அப்பளம் பெருசான்னு தெரியாது, இலையவே அப்பளம் மறைச்சிட்டோம். அவ்வளவு பெரிய அப்பளம். சரி சரி சரி. கோயிலுக்கு தேங்காய் எல்லாம் கம்மியா போடுங்க. வர்றவங்க மெட்ராஸ்காரவங்க, மெட்ராஸ்ல எல்லாம் அதிகமா தேங்காய் ஊத்த மாட்டேங்கிறாங்க. நான் தான் இப்ப இருந்தெல்லாங்க அவ்வளவு தேங்காய் எல்லாம் போட்டு சமைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்ல விளையுதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் தேங்காய் தான் போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தேங்காய் ருசியோட வாழ்ந்துட்டோம், நம்ம சாப்பிடுறதும் தேங்காய் எண்ணெய் தான். ஆனா அவங்க எல்லாம் அப்படி இல்ல. அதனால தேங்காய் கம்மியா போடுங்க. பொரியல்ல தேங்காய் நிறைய கிடந்துச்சுன்னா பார்த்த உடனே கை வைக்கணும்னு அவங்களுக்கு தோணாது. அப்புறம் பிடிக்காதுன்னு நினைச்சு சாப்பிடாம எந்திரிச்சு போறாங்க. எல்லாத்தையும் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு. தம்பி 30 வருஷமா நான் சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன்.
போற இடம்லாம் என்ன பத்தி கேட்டு பார்க்கல நீங்க. கேட்டு பாருங்க, அப்படி சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் சாப்பாட்டோட வாசம் கையிலயும் ருசி நாக்குலயும் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் போகவே போகாது. உங்களுக்கு தெரியாததா? இல்லன்னா என்ன அழைச்சிட்டு வந்திருப்பீங்களா நீங்க? என்கிட்ட சமையல் வேலையை கொடுத்திருப்பீங்களா? அதுக்கு இல்லைண்ணே, நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம ஊர் ருசி பிடிக்கும். அவங்க வெளியூர்காரவங்கல்ல, அதுலயும் மெட்ராஸ்காரவங்க ரொம்ப நாகரிகமா இருக்கிறவங்க. அவங்க சாப்பாடுலயே நாகரிகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. இல்லைன்னா மாப்பிள்ளை விட்டு ஏதாவது நினைப்பாங்கல்ல. அதுக்காக தான் உங்ககிட்ட 1-4 வாட்டியா சொல்றேன். நீங்க சொல்லுங்க தம்பி. நீங்க ஒரு வாட்டி சொன்னாலும் சரி, 4 வாட்டி சொன்னாலும் சரி, நம்ம கைப்பக்கம் யாருக்கும் வராது. வந்தவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் போவாங்க பாருங்க. அப்ப நான் போறேன் தம்பி. நான் போய் மிச்சம் இருக்கிற சாமான் வாங்கி வந்து போட்டுறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ்ல ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி நம்மளும் ஐஸ்கிரீம் கொடுக்கலாமாங்கண்ணே? ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் கொடுக்கலாமேப்பா. ஆனா நம்ம ஊர்ல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, பழக்கம் இல்ல. அண்ணே, மெட்ராஸ்ல நான் ஒரு கடையில சாப்பிட்டேன். என் தங்கச்சி அழைச்சிட்டு போனா. இளநீர்ல ஐஸ்கிரீம் செஞ்சிருந்தாங்கண்ணே. நல்ல ருசியா இருந்துச்சு. இளநீல ஐஸ்கிரீமா? செஞ்சிடலாமே தம்பி. நம்ம ரகு கேண்டீன்ல தானே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் அந்த ஐட்டம். அப்படியாண்ணே? அப்ப ரகு தம்பி கிட்ட கேட்டு அதே பண்ண சொல்லிடுறீங்களா? நம்ம ஊர்ல இளநீர் தேங்காவும் தானே ஃபேமஸ். நம்ம பூமியில விளையாடுறது, நம்ம பூமியோட ருசி. அதுலயே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தா எப்படி? நல்ல டேஸ்டா இருக்கும்லண்ணே. செஞ்சிடலாம் தம்பி, அதுவும் செஞ்சிடலாம். அப்ப நான் ரகு தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடவா? சொல்லிடுங்க. சீக்கிரமா வர சொல்லுங்களேன். நான் என்னன்னு பார்த்தா அதை முடிச்சு விட்டுட்டு கடத்தலுக்கு போகணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே. மேல தெருவுல வேற 4 வீட்டுக்கு சொல்லணும். இன்னும் நாட்டாம வீடு, கவுன்சிலர் வீடெல்லாம் இன்னும் சொல்லல. ரகு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் போறேன். நைஸ் கப்பிள்ல. ஹே, ஆக்சுவலி உங்க 2 பேரும் லவ் மேரேஜ். ஏய் சீரியஸ்லி? யா எனக்கு தெரியும். இது லவ் மேரேஜ் தான். See his face, no? செம்ம க்ளோவா இருக்குது பாரு. சமீர் என்னோட கிளாஸ்மேட் தான், பட் ரொம்ப காம் டைப் அவன். எப்படி அவன் லவ்ல மாட்டினா? லவ்னு வந்துட்டா எல்லாரும் மாட்ட வேண்டியதா? காமா இருந்தா என்ன, ஜாலியா இருந்தா என்ன, ஈவன் பிளே பாய் கூட காதெல்லாம் கவுந்து கிடக்க வேண்டியதா. அப்படி ஒரு பவர். அப்புறம் நீ யார லவ் பண்ற? நானா? நான் லவ் பண்ற ஐடியா இப்போ இல்ல. ஐடியா இருக்கும்போது சொல்றேன். ஹே தியா, ஆக்சுவலி எனக்கு ஆள் இருக்கிறாங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாத நீ. ரொம்ப தான் ஆசை உனக்கு. உன்கிட்ட நான் ஏன் லவ் பண்றேன்னு சொல்ல போறேன்? நான் லவ் பண்ற ஆள உன்கிட்ட சொல்றேன். அப்படியா? அப்ப அந்த டைம் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நானும் சொல்றேன். ஆக நீ கல்யாணம் பண்றதுக்காக லவ் பண்றது இல்ல. கல்யாணமா? கல்யாணம்லாம் பண்ண வேண்டியதா? நிறைய பிரேக்கப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதா? ஆமா தியா, அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வர கஷ்டத்தை எல்லாம் கடந்து போக முடியும், கண்டுக்காம போக முடியும். பின்ன அப்புறம் டைவர்ஸ் வேற அடிக்கடி பண்ற மாதிரி ஆயிடுமே. நிறைய பிரேக்கப் பண்ணிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டோம். அப்ப டைவர்ஸ் ஆகாம தப்பிச்சிடலாம் பாரு. சூப்பர் ஐடியா இல்ல? நீயும் ஐடியாவும். ஸ்வேதா, இன்னொரு மாதிரி இருக்க. வெயிலா இருக்க மாதிரி ஃபீல் பண்றியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. நம்ம வேணா உள்ள போலாமா? ஃபங்க்ஷன் முடிய லேட் ஆகும். நீ கொஞ்சம் நேரம் ஏசில உட்காரியா? இல்ல பரவாயில்ல. ஏன் நல்லா இருக்க? இல்ல எதுவுமே இல்ல. உனக்கு மேரேஜ் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? ஜான், நான் நினைக்கிறேன் 2 பேருமே முடி டைப்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ஆமா, பாக்கும்போதே தோணுதே. 2 பேரும் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன், ஆனா ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்குது. மேரேஜ் டேவே ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்குது. ஏய், அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே ரொம்ப ஜென்யூனா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க. ஸ்வேதா என்னோட கிளாஸ்மேட் தான். ஓ, அவ உன்னோட கிளாஸ்மேட்டா? ஆமாண்டா, அவ ஜாயின் பண்ணதுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. என்ன ஒண்ணு, அவ அதிகமா பேச மாட்டா, பட் பழகிட்டானா அவங்கள எதுக்கும் விட்டு தர மாட்டா. நிறைய ஹெல்ப் பண்ணுவா. அவ முடி டைப்லாம் இல்ல, மிங்கிளாக டைம் எடுத்துக்கிறா. ஆனா மிங்கிள் ஆகிட்டா நல்ல ஜெல்லாகிறாப்பா. அந்த பையன் நிறைய டைம் காலேஜ் வரும்போது நான் பாத்திருக்கேன். 2 பேரும் லவர்ஸ் தான். நான் சொன்னேன்ல அவங்க லவ் பண்ணிருக்காங்கன்னு. ஸ்வேதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது ஃபீல் பண்றியா? இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். எல்லாத்தையுமே. நீ உன்னோட ஹாப்பினஸை விட உன்னோட ஹார்ட் ஃபீலிங் எல்லாத்தையும் அதிகமா ஷேர் பண்ணணும்னு நான் லைக் பண்றேன். பிகாஸ் உனக்கு நீ ஹாப்பியா இருக்கும்போது ஃபீல் பண்றதுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஈவன் நீ பழகுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. பட் நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது உன்னோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைக்கிறது உனக்கு உரிமையானவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். சோ எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, எல்லாரும் வந்திருக்காங்க. எனக்கு எங்க அம்மா பக்கத்துல இல்லைன்னு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கிறா, அவ நாட்டுக்கு இளவரசி மாதிரின்னு. இந்த இளவரசிக்கு இளவரசன் எங்கேயோ பிறந்திருப்பான், இந்நேரம் பிறந்திருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல அவங்க என் கூட இல்ல. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, அவங்களோட பிளஸிங் வாங்கணும் போல இருக்கு. உன் பேத்தி ரொம்ப கொடுத்து வச்சவதான் போ. குருவமா பேத்தியாச்சே, பின்ன எப்படி? இந்த தாலிச்சனி 8 பவுன் இருக்காது? 8 பவுனா? 8.5 பவுனு. ஓ, 8.5 பவுனா? ஏப்பா, இந்த வளையல் இவ்வளவு கனமா இருக்குது. என்ன ஒரு 6 பவுன் இருக்குமா? 6 பவுனா? ஒரு வளையல் 2 பவுனடி. கணக்கு போட்டு பாருடி, கண்ணு தெரியாத வளைய. நான் எந்த கணக்கு கண்டுபிடிச்சேன்? நான் என்ன தங்க வளையலா போடுறேன்? கண்ணாடி வளைய போடுறதுக்கு என் கை கூசுது, என் கை நோவுது. நான் எங்க தங்க வளையல போடுறது, தங்கத்தை கணக்கு பண்றது? ஏட்டி, உன தங்க வளையல போட்டு பார்க்க சொல்லல, கையில புடிச்சி வெயிட்ட பாருங்கிறேன். பாத்துட்டேன். நல்ல வெயிட்டா தான் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது குருவமா. இந்த நெக்லஸ் உன் பேத்தி கழுத்துக்கு அழகா இருக்கும். அவ கழுத்து அழகா இருக்குதுல்ல, அதுல போட்டு பாத்தியா இல்லையா? என்ன எங்க போட விடுறா? அவ அப்பத்துல இருந்தே நகை பிடிக்காது கழுத்த இருக்குதும்பா. அவ எங்க போடுறா? நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஒரே நெக்லஸா போட்டு காத்தட்டி 2 சேர்த்து போட்டு கொடின்னு. கழுத்தெல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு விட முடியாதுங்கிறா. என்னமோ போ, உலகத்துல இல்லாத அதிசய பிள்ளைதான் அவ. போ பின்ன, அவ புருஷன் வாங்கி கொடுக்க மாட்டானான்னு காத்துக்கிட்டு ஏங்கிட்டு உட்காந்துருக்காளுவோ. இவளுக்கு என்னன்னா நகை போட்டுக்க கழுத்து வலிக்குதான். ஏ செல்லத்தாயே, யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதாண்டி கிடைக்கும். அவ கழுத்துக்கு கிடைச்சிருக்குது இந்த நகை கொடுத்து வச்சது. அத்தா, இங்க என்ன நகை கடை வச்சுட்டு உட்காந்துருக்குற? நகை கடை வச்சுட்டு இருக்கிறனா? ஆடி போக்கத்தவளே, இது என் மாப்பிள வாங்கி கொடுத்தது. ஓ மாப்பிளையா? ஓ விட்டு மாப்பிளையா? ஓ மாப்பிளையா? எடு செருப்ப நாய. இல்ல, ஓ மாப்பிளன்னு சொல்லிட்டு உரிமையா குத்த வச்சு உட்காந்து பாக்குறியா? அதான் கேட்டேன். முதலையா விட்டு மாப்பிளைய பாத்தியாடி? பொசக்கட்டவளே. பாத்தாச்சு. மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவருக்குதான் எங்களை பிடிச்சிருக்குதா என்னன்னு தெரியல. கேட்டு சொல்றியா அப்பத்தா? எது கேட்டு சொல்லணுமா? எடு செருப்ப நாய்ங்களா. ஆத்தா, மாப்பிள்ளை என்னமோ விஜயாச்சித் விக்ரமெல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா உங்க வீட்டு நெட்ட கொக்குக்கு இது ரொம்ப ஓவரு. ஆமா ஆத்தா, ஊரே மாப்பிள்ளைய தான் பாத்துட்டு இருக்குது. ஊர் பண்டு எல்லாம் மாப்பிள்ளைய தான் பாத்துட்டு இருக்கிறாளுவோ. ஆனா பேச்சு என்னமோ உன் வீட்டு நெட்ட கொக்குக்கு ஓவர்னு தான் பேசிக்கிறாவோ. யார பாத்துட்டு நெட்ட கொக்குங்கிற? எடுபட்ட சிரிக்கி குள்ள கத்திரிக்கா. தெருவுல உருண்டு ஓடிட்டு இருக்க நீ ஏன் பேத்தியா பார்த்தா நெட்ட கொக்குங்கிற? என் மாப்பிளைய பார்த்தேல, எவ்வளவு உயரமா இருக்கிறாரு பாரு, எவ்வளவு வளர்த்தியா இருக்கிறாரு. என் மாப்பிளைக்கு ஏத்த ஜோடி என் பேத்தி தான். பின்ன கத்திரிக்கா நீயா இருப்ப ஸ்டூல போட்டு நிக்கிறதுக்கு? ஏ அப்பாடா, நான் உன் மாப்பிளை பக்கத்துல நிக்க போறேன். உன் பேத்தி சண்டைக்கு வந்துட மாட்டா. சண்டைக்கு வர்றதா? ஏண்டி உன் ஆயப்ப அழைச்சிட்டு வரலையா? நீ மட்டும் தான் ஓடி வந்தியா? என்ன பண்றது, மாப்பிளைய கார்ல பார்த்தேன், மனசு கேட்கல, அதான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தியா? இப்ப தொடப்பக்கட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோ. ஆத்தா, தொடப்பக்கட்டையில நீங்க ஊர் பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஒண்ணு. யானா எல்லா பொண்ணோட கண்ணும் அங்கதான் இருக்குது. எல்லா பொண்ணு சிந்துவனும் உன் மாப்பிளைய தான் பாத்துட்டு இருக்காளுவோ. எல்லாரையும் வர சொல்றேன், வருஷக்கட்டி அடி கொடு. ஆமா, உன் பேத்தி தேசாத எங்க காணோம்? ரூமுக்குள்ள யாரும் பார்க்காம பொத்தி வச்சிருக்கிறியோ? அப்பத்தா என்னாடி, கல்யாணம் ஆனதுல இருந்து பிரிஞ்சே இருந்தாங்களாமே? நான் சொல்லல, ஊர் உலகம் சொல்லுது. மாப்பிள்ள தாலி மட்டும் தான் கட்டினாராமே. தாலி மட்டும் தானே கட்டி இருக்கிறாரு. அதுக்கு இல்ல ஆத்தா, கார்ல இருந்து மாப்பிள்ள இறங்கும் போது நானும் பார்த்தேன், அவரும் பார்த்தாரு. அத்தா கோபப்படாத, அவரும் தான் என்ன பார்த்தாருங்கிற. அதான் தாலி மட்டும் தானே கட்டி இருக்கிறாருன்னு சொல்றாங்க எல்லாரும் ஊர்ல. உன்ன இப்ப உயிரோட விட மாட்டேன் பாரு. உங்க அப்பனுக்கு பொண்ணு இல்லாம பண்றானா இல்லன்னு பாரு. அத்தா நான் இல்ல. இந்தாமா மீரா, இந்த பூமாலைய மாப்பிள்ள கழுத்துல போடு. அந்த சீதாவுக்காக போரே புரிஞ்சா அந்த ராம. இந்த ராம உனக்காக இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து உனக்கு கரம் பிடிச்சிருக்கான். இந்த ராமனுக்கு ஏத்த சீதா நீதான். போ, இந்த மாலையை அவன் கழுத்துல போடு. அந்த சீதாவும் ராமாவும் போல வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போர் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு உங்க உறவை நீங்க நிலைநாட்டணும். அந்த ராமனை வேண்டிக்கிட்டு இந்த ராமனுக்கு இந்த மாலையை போடு. இந்த நொடி மண்ணிலே சொர்க்கம் கண்டேன். என்னவனே தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன்.
என்னப்பா இது புது கதையா இருக்குது? எந்த ஊர்லயும் அது வழக்கம் இல்லையே. எங்க ஊர்ல எல்லாம் அந்த பழக்கம் இல்லையாப்பா. தாலி பிடிச்சு கோக்குறதுன்னா பெரியவங்க எல்லாம் சேர்ந்துதான் கோக்கணும். கல்யாண வாழ்க்கையில அனுபவசாலிங்க, கணவன் கூட வாழ்ந்தவங்க, குடும்ப கஷ்ட நஷ்டங்களை பங்கேற்றவங்க பிள்ளைங்க சேர்ந்துதான் தாலியை கோக்கணும். தாலியை கோத்து பெரியவங்க முடிச்சு போடணும். பக்கத்துல மாப்பிள்ள இருந்து முடிச்சு போடலாமே தவிர தாலி செயினை இந்த ஊர்லயே போட மாட்டாவளே. எதுவும் குத்தமாயிடாது, வரமுறை இல்லாம போயிடாது. இதுக்கு கல்யாணம் தான் எப்படியோ நடந்துருச்சு. இந்த சாங்கியமாவது கரெக்டா நடக்கணும்லப்பா. ஆமாங்கிற பின்ன ஊர் வழக்கம் என்ன ஆகுறது? ஊருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்லப்பா, அதை பத்தி தானே பண்ணணும். ஏன் சித்தப்ப நீ என்ன சொல்ற? இது பொம்பளைங்க சமாச்சாரம், எனக்கு என்ன தெரியும்? ஊர் வழக்கம் என்னவோ அதே பண்ணுங்க. மெட்ராஸ் வரவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது போல. அங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாவுல. தெரியாதவளுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். பொம்பளைங்க நீங்களா சேர்த்துதான் புரிய வைக்கணும். அது தம்பி வேற சின்ன பிள்ளையா இருக்குது, அதனாலதான் சின்ன பிள்ளைமா பேசுதோ என்னமோ. எல்லாரும் சொல்லியாச்சு, அப்பத்தா கூட சொல்லிட்டு அந்த தம்பி கேட்க மாட்டாங்குதே. நான் தான் பொண்டாட்டிக்கு தாலியை போட்டு விடுவாங்குது. தாலியை கலட்ட கூட விட மாட்டாங்கதான்ப்பா. கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் மாறுதமே. தாலி கலட்ட கூட விடலன்னா இப்படி நாங்க தாலியை நீங்க அவுக்குறீங்கன்னு கேக்குதான். தலைமையில் கேட்டது ஓடி வந்துட்டா. நானே கலட்டி நானே போட்டு விடுங்கதான். என்னமா போ, அவளுக்கு எத்த ஜோடிதான் அந்த பிள்ளை. போ, வாயே திறக்க மாட்டா அவ. 10 கேள்வி கேட்டா ஊனும் ஒரே பதில சொல்லிட்டு போயிடுவா. அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளதான் வாயால இந்த மேல சமாளிச்சு அமைச்சிடுதே. என்னாச்சு என்னாச்சு ஆத்தா? ஏன்பா டெம்பு, ஜாடிக்கேத்த முடிதான். நீயே தேடி இருந்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருக்காது உனக்கு. பொண்டாட்டினா இப்படி பூரிச்சு போறானேப்பா. என்னாச்சு ஆத்தா? நாங்க யாரும் மாப்பிள்ள கட்டின தலையில கை வைக்க கூடாதான். அந்த தம்பியே தான் தாலியை கலட்டுமா. மாப்பிள்ளையே கலட்டி மாப்பிள்ளையே போட்டு விடுவாராம். தாலி செடி வாங்கிட்டு வந்திருக்காருல, அது போட்டு விடுவாராம். அது ஊர் சம்பிரதாயம் இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம்ப்பா. சம்பிரதாயம் நம்மளோட வச்சுக்கலாம் ஆத்தா. மனசு ஒத்து போயிடுச்சு, அவங்க சந்தோஷமா வாழட்டும். மாப்பிளைக்கு என்ன சந்தோஷமோ அதை பண்ணட்டும். நீ யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மாமனார் மாமியார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா, நல்லா இரு. எல்லா சீர்சிறப்பும் பெற்று, நோய் நொடி இல்லாம எல்லா செல்வங்களும் பெற்று நிறைவோடு நீ வாழணும். நல்லா இருமா. ப்ராஜெக்ட் டி எஸ்சிஓ கிளைண்ட் காலையிலே மெயில் அமைச்சிருக்காரு. நான் பார்க்கவே இல்ல, அர்ஜென்ட். சாருவை பார்க்க சொன்னா அந்த எருமாடிங்க ஊர் சுத்த போயிடுச்சு. இப்ப கிளைண்ட் ரிப்ளை கேக்குறாரு. முதலாளி ஆனாலும் ஆனா அப்பப்பா முடியல. விக்கி கிட்ட பாக்க சொல்லலால. விக்கியா? அவன் தாண்டி ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கான். லீவ் என்னமோ எனக்கு இல்ல, அவனுக்கு தான் லீவு. ரெண்டும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பாத்தியா அட்ரஸே காணும். ரெண்டும் நல்லா என்ஜாய் பண்ணுதுடி. ஜானு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஜிபே பண்ணிருக்கேன் பாரு. உனக்கு மணி கொஞ்சம் ஜிபே பண்ணிருக்கேன், அதை உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. அண்ணாட்டியா? எதுக்கு? அவன் இன்னைக்கு நிறைய செலவு பண்ணிருப்பான்லடி. அவனுக்கு ஏற்கனவே வேலை வேற இல்ல, நம்மளாலதான் அவனுக்கு வேலை போயிடுச்சு. அவன் கையில காசு எதுவும் இருக்காதுல்ல. அவன் கடை வாங்கிதான் அந்த செலவெல்லாம் பண்ணிருப்பான். எவ்வளவு கிராண்டா பண்ணிட்டான்ல. எங்க அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, என் சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் அவன்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா அவன் அட்ரஸே காணோம். அவன் வேலையை இழுத்து போட்டு அலைஞ்சிட்டு இருந்தா போல. அவன்கிட்ட கொடுத்துருடி. ஜிபே வச்சிருக்கான்ல அவன். பட் எதுக்கு? நான் கொடுத்ததா சொல்லாத, நீ சேலரியில சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்லு. உன் கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அமுச்சு வச்சுடு. எதுக்குப்பா? பரவாயில்ல, அவங்க இதெல்லாம் பண்ணணும் தானே, அவங்களுக்கு கடமை இருக்குதுல்ல. கடமை எல்லாம் இருக்குதுதான், ஆனா அவன் இப்ப வேலை இல்லாம இருக்கிறான். அவன்கிட்ட எப்படி காசு இருக்கும்? ஃபுல்லா கடன் தானே வாங்கியிருப்பான். இனிமேலும் அவன் வயல் வேலைக்கு தான் போறான். அதுல என்ன அவ்வளவு லாபம் பாத்துற போறான்? மறுபடியும் கடன்லாம் அவன் அடைக்கணும்ல. நீ அதை ஜிபே பண்ணி விட்டுற அவனுக்கு. வாங்கலன்னா என்ன பண்றது? அதெல்லாம் வாங்குவான். நீ சொல்லு, நான் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தேன், அதுதான் இதுன்னு சொல்லு. உங்க பாட்டி என்ன ஓவரா பேசுது? பாட்டியா? அவங்க அப்படிதான் என்ன திட்டிட்டே இருப்பாங்க. அதை அப்படி பண்ணி இதை இப்படி பண்ணுன்னு. 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு டெய்லி என்ன திட்டிட்டே இருப்பாங்க. நான் டிவியில பாட்டு பாடுறதா நினைச்சு தூங்கிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு காலையில என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நல்ல நேரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு என்னை எழுப்பி விட்டுட்டே இருந்தாங்க.
எனக்கு தூக்கமா வந்துச்சு. தொல்லை பண்ணிட்டாங்க இன்னைக்கு. 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சேன் தெரியுமா? அப்படியா? நான் கூடடி எங்க அப்பாதான் அவரே நான் 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. ஜானு, இது கொஞ்சம் பக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜானு, ஓ, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குறியா? எது? இல்ல, உனக்கு தூக்கம் வந்தா தூங்குறியா? எனக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் முடிச்சாகணும். இல்ல, பாட்டி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாட்டி சொன்னாங்க இன்னைக்கு 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 என்னன்னு சொன்னாங்க? இன்னைக்கு இன்னைக்குதான். பின்ன என்ன நாளைக்கா? என்ன சொன்னாங்க? இல்ல, பாட்டி பாட்டின்னு சொல்லாம அடுத்தது என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல, பாட்டிக்கு பாப்பா வேணும்னு சொன்னாங்க. இது இல்ல, பாட்டி நான் வரும்போது பால் சொம்போட போயிட்டு பாப்பாவோட வரணும்னாங்க. பாத்துக்கு பாப்பா ரொம்ப ஆசையாமா? இல்ல, ஜானு, ஜானு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. பிளஸ் இந்த ஒர்க் வேற நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்டி. நான் எனக்கு முடிக்கலன்னு வச்சுக்கோ, கிளைண்ட் கண்ட மணிக்கு திட்டிடுவான். அப்புறம் இது பெரிய ப்ராஜெக்ட். இது இந்த எருமாடுங்க ரெண்டும் தூங்கிருக்குங்க நேரம். ஜானு, நாளைக்கு வச்சுக்கலாமா? ம், ஏ, நாளைக்கு வச்சுக்கலாம்டி. காலையில இருந்து என்ன பார்க்க வராம அலைய விட்டேல, உன்ன கொஞ்ச நேரம் அலைய விடுறேன். முட்டை நீ முழிக்கிறா பாரு. என்னடி, உனக்கு ஓகேவா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையில? நாளைக்கு பாத்துக்கலாமா? நீ என்ன பிராங்க் பண்றதுக்கு தானே இப்படி பண்ற? எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை பண்றேன். ராம், சொல்லுடி, சொல்லு, கேக்குது. அது பக்கத்து வீட்ல மேரி ஷீலான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா சொன்னாங்க அவங்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. அப்ப சொல்றாங்க, பொண்ணா பிறந்தா இப்பையில இருந்தே கஷ்டம் ஆரம்பிக்குது உனக்கு. ஏஜ் அட்டெண்ட் பண்றதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொண்ணுங்களுக்கு கஷ்ட காலம்னு ஏதோ சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஏஜ் அட்டெண்ட்லாம் பண்ணாதான் குழந்தை பிறக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த பாட்டி பால் சொம்ப எடுத்துட்டு போ, குழந்தையோட வரணுங்கிறாங்க. எது? இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல, அந்த அக்கா சொன்னாங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணாதான் குழந்தையெல்லாம் பிறக்கும்னு. சரி, அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் எனக்குமா? நான் தான் இன்னும் ஏஜே அட்டெண்ட் பண்ணலையே. என்ன ஜானு சொல்ற? ஆமா, நான் தான் இன்னும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலையே. அப்புறம் எப்படி குழந்தை வரும்? ஜானு, வேண்டாண்டி, வேண்டாம், விளையாடாத. இல்ல ராம், அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க? பாட்டி ஏன் இப்படி கேட்டாங்க? அடியே, அடியே, நீ ஏஜ் பண்ணலையா இன்னும்? இல்ல, ஜானு, ஜானு, விளையாடாதடி. நான் சரி காண்டாயிடுவேன். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்ப வேற சொல்ற நீ. நான் சரி காண்டாயிடுவேன். ஏற்கனவே நமக்கு கல்யாணம் 100வது எபிசோட்ல, ஃபர்ஸ்ட் நைட் 150வது எபிசோட்ல இந்த அட்மின் லூசி இப்படி வேற ஆளைய விடுது. அதுக்கு மேல நீ வேற ஆளத்தரைய கொடுக்காத. என்னால முடியாதுடி. விளையாடாத ஜானு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நீ இதனாலதான் அப்பப்ப தூங்கிடுவாளோ? என் விரதமெல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும்னு நினைச்சேன். காலத்துக்கும் கண்டினியூ ஆகும் போலயே. நான் அப்பவே சொன்ன அவங்க அம்மாட்ட. கேட்டாளா? சின்ன பொண்ணாவ, கல்யாணம் பண்ற வயசாது, கல்யாணத்துக்கான விவரம் ஒண்ணும் இல்ல. எது எது? ஐயோ, இப்படி ஏமாந்துட்டேனா? ஏமாத்திட்டாளே முட்டைக்கண்டி. இப்படி அதுவும் பக்கத்துல போகும்போதெல்லாம் தூங்கிடுறது. பொண்ணு மயக்கிடுவா, இல்ல மறந்து தூங்கிடுவா. அவ வேணும்ட்டே தூங்கி இருக்கிறா. இந்த அறியாத வயசுல இதெல்லாம் தேவையா? நான் சொல்ற பேச்ச எவ கேக்குறா? அவன் இன்னும் கல்யாணத்துக்கே ரெடி ஆவல. ஆத்தா, போதும் ஆத்தா. மாப்பிள மாப்பிள, எங்க இந்த பக்கம்? சும்மாதான், சும்மா ஐஸ் கட்டி, ஐஸ் கட்டி வேணும், ஐஸ் கட்டி. ஐஸ் தண்ணி வேணுமோ? புழுக்கமா இருக்குதா? ஏன் அந்த குதிரை அமுச்சு விட வேண்டியதானே? நீங்க எதுக்கு வர்றீங்க? குதிரைதான், குதிரை மாதிரி வளர்ந்துதான் இருக்குது. தம்பி, இந்த நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. எடுத்துட்டு எங்க வர போறீங்க? என்ன தம்பி சொல்றீங்க? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. தம்பி, இந்த நேரத்துல என்ன இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க?
பட்டணத்துல இருந்த பிள்ளை அங்க ஏசில இருந்திருக்கோம், உள்ள புழுக்கமா இருக்கோ என்னமோ. இந்த வேம்பு கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இத்தனை பொருள் வாங்கியாந்து போட்டியடா, அது பட்டணத்து பிள்ளை ஏசில இருந்தது, ஏசி ஒண்ணு வாங்கியாந்து போடுன்னு. கேட்டான் அவன், இருந்த அவனை போய் பாக்குறேன். ஐயோ பாட்டி, பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வேற தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு உள்ள ஒரே புழுக்கமா இருக்குது, அதனால காத்தாட வந்திருக்கீங்க. ரொம்ப அனலா இருக்குதுன்னு ஐஸ் தண்ணி கேக்குறீங்க. ஐயோ, உங்க ஐஸ் தண்ணியே வேண்டாம் எனக்கு. வேம்பு, நான் காலையில சொன்னேன்னா உங்ககிட்ட, அது பட்டணத்துல படிச்ச பிள்ளை, பட்டணத்துல இருந்தவங்க ஏசில இருந்தவங்கன்னு. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஏசி வாங்கியாந்து போட்டுருக்கனால பாருங்க பிள்ளை உள்ள ஒரே புழுக்கமா இருக்குதுன்னு வெளியில வந்து நடக்குது. இன்னைக்கெல்லாம் ஊட்ட விட்டு வெளியில வரலாமா? மாப்பிள்ள என்னாச்சு? என்ன இந்த நேரத்துல இங்க வந்து வளர்த்துறிய? இல்ல மச்சான், சும்மாதான் சும்மாதான் இதோ காத்து வாங்கலான்னு வந்தேன். பாத்தியா, நான் சொன்னதை கேட்டியா? அந்த பிள்ளைக்கு உள்ள ஒரே புழுக்கம். அம்மா, அந்த ரூம் கொஞ்சம் சில்லுன்னு தானமா இருக்கும். நான் காலையிலே மாடி மேல தண்ணீரை ஊற்றி விட்டேனே, அந்த ரூம் கொஞ்சம் சின்ன சின்ன தானமா இருக்கும். நம்ம வீடு ஃபுல்லாவே அனல் இருக்காது. அனல் இருக்காதுதான். இன்னைக்கு அனலா இருக்குது போல. ரெண்டு பேரும் மாப்பிள்ள, ஏசி ஏசி இல்லைன்னு மச்சான் ஒண்ணு இல்ல, சும்மாதான் வந்தேன். இதோ ஐஸ் தண்ணி. ஐஸ் தண்ணி வேணுமா? இதோ எடுத்துட்டு வரேன் இருங்க. இல்ல, இது இந்த சம்பிரதாயம் எல்லாம் உங்க வீட்லயே வச்சிருக்கலாமோ? நாங்க தான் தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ? எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க இருக்கிறீங்களே அந்த ரூம், அது எப்பயுமே சில்லுன்னு தான் இருக்கும். வயல் பக்கத்துல இருக்குதுல, அது சின்ன சின்ன இருக்குன்னு தான் நான் ஏசிய வாங்கல. ஏசி வாடகைக்கு கோயம்புத்தூர்ல இருக்குது. நான் கேட்டு வச்சிருந்தேன் தான். ஆனா பாப்பாக்கு ஏசி ஒத்துக்காது. அதுக்கு ஏசி ஒத்துக்காது. அதான் நானும் வாங்கிட்டு வரல. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சோ? இல்ல மச்சான், எதுவுமே இல்ல. இதோ காத்துதான் வாங்குறேன். இதோ நான் போறேன். நல்லாதான் இருக்குது, ரூம் எல்லாம் நல்லாதான் இருக்குது. சும்மாதான் வந்தேன். ராம், எங்க போயிட்டு வர? வேணாம் ஜானு, எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. நான் உன்னதான் லவ் பண்ணேன், உன் மனசுதான் லவ் பண்ணேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல, எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. இப்ப உனக்கு தூங்கணும் அதானே? நீ போய் படுத்து தூங்கலாம். நான் உன்னதான் லவ் பண்ணேன், உன்னோட குணத்தை தான் லவ் பண்ணேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ எங்க போயிட்டு வர? எங்கடி? எங்கேயும் போல. எனக்கு ஐஸ் தண்ணி குடிக்கலான்னு போனேன், ஐஸ் கட்டி வாங்கலான்னு போனேன். என்ன இப்போ அதுவும் கிடைக்கல. திரும்பி வந்துட்டேன். கிடைக்க வேண்டியதே கிடைக்கல. ஐஸ் கட்டி எல்லாம் கிடைச்சிருமா என்ன? அதுவும் இல்லன்ட்டாங்கோ, அமுச்சு வச்சுட்டாங்கோ. நீ போய் படுத்துக்கோ, நீ போய் படுத்து தூங்கு. எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன். நான் கவுந்தடிச்சு படுத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கே பிரச்சனை இல்ல. இந்த லூஸ் அட்மின் 100வது எபிசோட்ல கல்யாணத்தை வச்சு 150வது எபிசோட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இழுத்துட்டு வந்துச்சு. அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், அப்பவே நான் உஷாரா இருக்கணும். அது வச்சு செஞ்சது பத்தாம இப்ப நீ வேற வச்சு செய்யற. நீ போமா, நீ போமா, நீ போயிட்ட தூங்கு. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. ஆமா, நீ ஏன் அப்படி பாக்குற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல. அதானே, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ தானே. இப்ப நீ எதுக்கு வெளியில போயிட்டு வந்து அவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க? யாரு? அவங்கள என்ன நினைச்சுப்பாங்களா? ஏண்டி, என்ன பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்ன பத்தி ஏதாவது கவலைப்பட்டியா? நான் என்னென்ன நினைச்சிருக்கேன்னு நீ யோசிச்சியா? என்னென்னலாம் என்னோட கனவுன்னு நீ யோசிச்சியா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செகண்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டேடி. இப்பதான் சொல்லணும்னு தோணுச்சு உனக்கு? ஏண்டி, நீ முன்னவே சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் முழு கனவையும் களைச்சு விட்டுருப்பேன். இப்படி மொத்த கனவையும் வச்சு ஒரே நாள்ல களைச்சு விட்டுட்டிய. இப்படி ஒரே நைட்ல புலம்ப வச்சுட்டியாடி. ரொம்ப புலம்புறானோ? இப்ப இதுக்கு முடிச்சு பாக்குற? போய் தூங்கு, நல்லா தூங்கு. இந்த பாரு ஜானு, நான் ஒண்ணுமே நினைச்சுக்கல, நான் ஒண்ணுமே ஃபீல் பண்ணல. நான் ஒன்னதான் லவ் பண்ணேன், ஒன்ன மட்டும்தான் லவ் பண்ணேன். மத்த எதையும் பண்ணல. சரி, வெளியில போய் என்ன பண்ண? ஏதோ பண்றேன், ஏதோ பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன? இல்ல, எல்லாரும் பாத்துருப்பாங்கல்ல, எதுக்கு வெளியில போன? அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்கல்ல. யாரும் பாக்கல ஜானு, யாரையும் நானும் பாக்கல. நீ போய் தூங்கு. அந்த லேப்டாப்பை மட்டும் கொஞ்சம் எடுத்தாந்து கொடுத்துருமா? எடுத்தாந்து கொடுத்துரு. நான் இந்த பக்கம் இப்படி காத்தோட்டமா உட்காந்துக்கிறேன். நீ கதவை நல்லா லாக் பண்ணிக்கோ. காலையில பாக்கலாம். குட் நைட், பேட் ட்ரீம்ஸ். சாரி, குட் ட்ரீம்ஸ்.
நான் சொன்னதை நீ நம்பிட்டியா? தும்மா ஏ காட்டு மல்லி அம்மா ஏ கனக மல்லி. ஏது நான் சொன்னதை நீ நம்பிட்டியா? சொல்லு. என்ன பார்த்தா ஏஜ் அட்டன் பண்ணாத மாதிரியா தெரியுது? நல்லா பாரு. நல்லா என்ன பாரு. முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி என்னை ஏமாத்தினியா அப்போ? நீ எவ்வளவு டைம் என்ன பண்ற, எவ்வளவு என்ன பிராங்க் பண்ற. அப்போ அப்போ இல்ல இப்போ. தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்த நான் சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா நாளும் மின்னல் கொஞ்சும் தாழம்பூவை சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி கட்டிலும் கால்வழி கொள்ளாதோ கைவழி கைகளி கீறியதோ. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே உறங்காமல் தவித்திருந்தே விண்மீன்கள் எரித்திருந்தே. எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே உயிர் சுமந்து பொறுத்திருந்தே உனை கண்டு உயிர் தெளிந்தே. மேம் நான் சும்மாதான் விளையாண்டா, சும்மாதான் பிராங்க் பண்ண. நீ தானே எப்பயும் பிராங்க் பண்ற, அதனாலதான் சும்மா. நீ தானே ஒர்க் இருக்குன்னு சொன்ன, ஒர்க் பார்க்கணும், நீ தூங்குன்னு சொன்னேல, அதனாலதான் நான் சும்மா பிராங்க் பண்ண, கிண்டலுக்காக. இனிமே பண்ண மாட்டேன்ப்பா ப்ளீஸ். நீ அப்படி சொன்னதுனாலதான் சும்மா உன்னை வெறுப்பேத்துன. நான் தான் உடனே சொல்லிட்டேன்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? பாட்டி தான். மறுபடியும் பாட்டியா? இல்லப்பா, சும்மா தான் பிராங்க் பண்ண. நீ ஒர்க் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் அப்படி சொன்னேன். இந்த எவ்வளவு நேரம் நீங்க நாளே விட்ட அசிங்கப்பட்ட நான் ஆட்டோக்காரன் மாதிரி தெருவுல போய் நின்னுகிட்டு இருக்கிறேன். இந்த நைட்ல யாராவது தெருவுல போய் நிப்பாங்களா? இல்லப்பா, நான் சும்மா தான் பண்ணேன். நீ அதுக்குள்ள போயிட்ட. நான் உடனே உன்கிட்ட பிராங்க் பண்ணணும்னு சொல்லலாம் தான் இருந்தேன். பிராங்க் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? முதல்ல எனக்கு நீ மாட்டின. இந்த நைட்டு என்னோடது, நீ தப்பிக்கவே முடியாது. தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன்